ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 139 இறை வார்த்தைகள் 8 முதல் 10 வரை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர், பாதாளத்தில் படுக்கை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். நான் கதிரவனின் இடத்திற்கும் பறந்து சென்றாலும், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும், அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும், உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும் என்று தாவீது அரசன் கடவுளுடைய பிரசன்னம் எப்படி இந்த உலகம் முழுவதுமாக, இந்த அண்ட சராசரங்கள் பிரபஞ்சம் முழுவதுமாக நீக்கமற நிறைந்திருக்கிறது என்பதனை நமக்கு எடுத்துரைக்கிறார். கடவுளுடைய பிரசன்னம் வெறுமனே நிறைந்திருப்பது மட்டுமல்ல, மாறாக நம்முடைய வலக்கையை பற்றி கொள்கிறது என்று மிக அழகாக தாவீது அரசர் எடுத்துரைக்கின்றார். ஆகவே நண்பு சகோதரனே சகோதரியே, வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாள். இந்த நாளில் இதோ வானத்தினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி இருக்கிறார். இந்த ஆண்டவர் துதிக்கு பாத்திரர், இதோ நம்முடைய ஆராதனைக்கு ஏற்றவர். ஆகவே இந்த நேரத்தில் நம்முடைய துதிகன மகிமையினால், ஆராதனையினால் இதோ இந்த ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து புகழ்ந்து நாம் பாடுவோம். நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆம் ஆண்டவரே, ஆராதனைக்குரியவர், 1000 பேர்களில் சிறந்தவர், இதோ எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பவர், எங்களோடு உடனிருப்பவர், எங்களது வலது கையை பற்றி கொள்பவர், இதோ எங்களை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்பவர் நீரே. துதிக்கு பாத்திரரே, இதோமை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எதற்கும் ஈடாகாத ஆண்டவரே. இதோ இந்த நாளில் தெய்வமே, மாதத்தினுடைய முதல் வெள்ளி என்று உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்வதற்காக, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவரே, உம்முடைய திரு இருதயத்திற்குள்ளா எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, இது 1000 பேர்களுள் சிறந்தோர் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதித்து புகழ்ந்து நாம் பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார். இரவுதோறும் நான் அவரை பாடுவேன்,
எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன் என்று தெய்வமே நாங்கள் திருப்பாடல் 42 வாசிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை வாழ்வித்து வருகிற உம்முடைய மேலான கிருபைக்காக, ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது எங்களுடைய துதிகன மகிமைகளை, ஆராதனைகளை எடுத்துரைக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்மை நாம் அர்ப்பணித்து இதோ துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவுமே முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இயேசுவே, ஆராதனை நாயகன் நீரே, நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, 1000 பேர்களில் சிறந்தோரே, இதோ உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய துதிகன மகிமைகளை எல்லாம், ஆராதனைகளை எல்லாம் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. 1000 பேர்களில் சிறந்தோராக இருப்பவரே, மாந்தர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பவரே, எங்களுடைய வாழ்வை வழிநடத்துபவரே, ஆராதனைக்குரியவரே, இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து வருவதற்காக, எங்களை வழி நடத்தி வருவதற்காக, எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, இயேசுவே தகப்பனே, எங்கள் மீது கடந்து வருபவரே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுபவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இதோ வாஞ்சையோடு உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
என் பிள்ளைகள் வெறுமையாய் செல்லாதபடி உம்முடைய பிரசன்னத்தினால் என் பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாய், என் பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு மன்றாட்டுக்கு பதில் தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய மனப்பாரங்கள், கவலைகள், சொல்லண்ணா துயரங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை எல்லாம் அறிந்து எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து அவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருபவரே ஏசையா, ஏசையா, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே, ஒப்பு கொடுக்கிறோம் நாதா. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 15 வரை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். இதுதான் இன்றைக்கு திருப்பலியில் நமக்கு வாசகமாக தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம். இது என்ன அப்படின்னா, இயேசு ஆண்டவர் 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். இந்த நிகழ்வில் நம்ம பலமுறை கேட்டிருக்கிறோம், தியானித்து இருக்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா, திருப்பலியினுடைய மறைபொருள் இந்த இறைவார்த்தை பகிர்வுக்குள்ள குறிப்பாக யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 முழுவதுமாக அடங்கி இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். உதாரணமாக யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 2 நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா 2 மற்றும் 3 உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்தல். இப்போ மலை என்பது இங்கே எதை குறிக்கிறது அப்படின்னா, இயேசு ஆண்டவருடைய அந்த பாடுபட்ட கல்வாரி மலையை அடையாளப்படுத்துகிறது. சரிங்களா? அப்போது இங்கே இயேசு ஆண்டவர் மலை மீது ஏறுதல். ஒரு ஆசிரியராக ஆண்டவர் இருக்கிறாரு, ஒரு போதகராக ஆண்டவர் இருக்கிறாரு. இந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மக்கள் கூட்டத்தை தரையில் அமர சொல்கிறாரு. சரிங்களா? தரையில் அமர்ந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கின்றார். இப்போ எப்படி ஒவ்வொரு திருப்பலியிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குறைந்தது 2 வாசகங்கள், ஞாயிற்றுக்கிழமைகளில் 3 வாசகங்கள், பழைய ஏற்பாட்டில் 1, புதிய ஏற்பாட்டில் திருமுகங்களிலிருந்து ஒரு வாசகம், அதற்கப்புறம் நற்செய்தியிலிருந்து ஏதாவது ஒரு வாசகம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ பிரியமானவர்களே, மலை மீது ஏறி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போதிக்கிறார். போதிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே மாலை வேலை ஆகிவிட்டது. சீடர்கள் இயேசுகிட்ட சொல்கிறாங்க, எப்பா மாலை நேரம் ஆயிடுச்சு, அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க, அவங்கவுங்க பொழப்பை பார்த்துக்குவாங்க, நீ சாப்பிட்றதுக்கெல்லாம் வழி இல்லை என்று சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ இந்த பிள்ளைகளுக்கு செவிக்கு உணவு கொடுக்குறாரு. இப்போ உடலுக்கு தேவையான ஆன்ம உணவினை, உடல் சார்ந்த உணவினை ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுதான் 5 அப்பங்கள் 2 மீன்கள். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும். ஏசு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சீடர்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்களே உணவு கொடுங்கள் என்று சொல்லி அவங்க சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 நம்ம பார்க்குறோம். இப்போ சீடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவ்வளோ பேருக்கு நம்ம எங்கேருந்து இப்போ உணவு கொடுக்க முடியும்? 200 தெனாரியத்துக்கு அப்பா வாங்கினா கூட ஆளுக்கு ஒரு சிறு துண்டு கூட கிடைக்காது. என்ன நீங்கள் என்ன விளையாட்டு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏசு ஆண்டவர்கிட்ட சீடர்கள் விவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை. அந்த நேரத்தில் அந்திரேயா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கூட்டத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவனிடமிருந்து 5 அப்பங்கள் 2 மீன்களை ஆண்டவர் இயேசுகிட்ட கொண்டு வர்றார். சரிங்களா? இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. இப்போ முதல் பகுதி, ஏசு ஆண்டவர் மலை மீது ஏறி அமர்கிறார். தாம் சீடரோடு என்ன பண்ணுறார் அப்படின்னா, அங்கே அமர்ந்தார். அமர்ந்து அங்கே போதிக்கக்கூடிய ஒரு நிலை மலைப்பொழிவில் நம்ம பார்க்குறோம்.
அப்போ அமர்தல் என்ன அப்படின்னா, போதகர் நிற்கிறாரு, மாணவர்கள் சீடர்கள் வந்து அமர்ந்து இருக்கிறாங்க. அமர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரோ அது வந்து கேட்கக்கூடிய ஒரு நிலை. இது நம்ம திருப்பலியில் பார்க்கலாம். திருப்பலியில் பாருங்க, வாசக மேடை இருக்கிறது. அந்த வாசக மேடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குருவானவர் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். பழைய ஏற்பாட்டு இறைமக்கள் வந்து வாசகங்கள் வாசிக்கிறாங்க, பதிலுரை பாடல் பாடுறாங்க. அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, குருவானவர் நற்செய்தியை வாசிச்சுட்டு அங்கே வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு விளக்கங்களை கொடுக்கக்கூடியதை நாம் வந்து பார்க்குறோம். இரண்டாவதாக, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. அது எப்படி நடைபெறுகிறது? நற்கருணை கொண்டாட்டத்தில், திருப்பலியில் இது வந்து ஒவ்வொரு நாளும் நிறைவு பெற்று கொண்டே இருக்கிறது. இப்போ திருப்பலியில் பார்க்குறோம், வாசகங்களை வாசிச்சாச்சு, இறைவார்த்தை விளக்கம் குருவானவரால் கொடுக்கப்படுகிறது. அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பலிபீடத்தில் காணிக்கையானது கொண்டு வரப்படுகிறது. அது வந்து மனிதனுடைய உழைப்பினால் வரக்கூடிய அந்த அப்பம், அந்த ரசம் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது. அப்போ என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, இந்த அப்பமும் ரசமும் இயேசுவினுடைய உடலாக இரத்தமாக மாறுகின்றது. சரிங்களா? இதுதான் வந்து இங்கே இயேசு ஆண்டவர் இந்த 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார். அற்புதங்களை வந்து பழுக செய்கிறார், அற்புதங்களை வந்து நிகழ்த்துகிறார். அப்பங்களை பழுக செய்கிறாரு, அற்புதங்களை வந்து நிகழ்த்துறாரு அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, இந்த காணிக்கை பாடல் பாடுகின்ற பொழுது அப்பமும் ரசமும் காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது. இதற்கு ஒரு அடையாளமாகத்தான் அந்த சிறுவன் 5 அப்பங்கள் 2 மீன்கள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னைக்கிட்ட இருக்கிறத ஆண்டவர்கிட்ட அங்கே வந்து காணிக்கையாக கொடுக்கிறான். இப்போ அந்த 5 அப்பங்கள் 2 மீன்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நிச்சயமாக போதாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்பத்தை எடுத்து அண்ணாந்து பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். இப்போ ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் குருவானவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்பத்தை எடுக்கிறாரு, கடவுளுக்கு நன்றி செலுத்தி அண்ணது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இறை மக்கள் உங்கள்கிட்ட வந்து இதைய நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி, இது என் உடல் அப்படின்னு சொல்லி இதை நினைவாக செய்யுங்கள் என்று என்ன செய்கிறாரு, மக்கள் உங்களை வந்து அழைப்பினை கொடுக்கக்கூடியதை, ஆண்டவருடைய அந்த திருவுடல் திரு ரத்தத்தில் வந்து பங்கெடுக்க நமக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியதை, நாம் வந்து அழைப்பு கொடுக்கக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, இப்போ இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் பல நேரங்களில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கலை அப்படின்னா, நாம் கோயிலுக்கு வர்றோம், திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், உடல் இங்கே இருக்குது, கண் வந்து பலிபீடத்தை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் என்ன, ஆனால் சிந்தனைகள் எங்கேயோ அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லது ஒப்புக்கு திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், அதனால் என்ன செய்ய முடியலை அப்படின்னா, அங்கே அற்புதங்களை வந்து பெற முடியலை. நம்மளை கொடுத்தா தானே, ஆண்டவரே இயேசுவே நான் வந்து என்னுடைய பலவீனத்தை கொடுக்குறேன்ப்பா, என்னுடைய குறைகளை கொடுக்குறேன்ப்பா. இங்கே பாருங்க, 5000 பேருக்கு மேலே சாப்பிட்ருக்குறாங்க. சிறு பிள்ளைகள் பெண்கள் நீங்களாக 5000 பேருக்கு சாப்பிட்ருக்குறாங்க. 12 கூடை நிறைய வந்து அப்பம் மீதம் வந்து எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எப்படி அந்த சிறுவன் அங்கே வந்து என்ன செய்கிறான், இந்த 5 அப்பங்கள் 2 மீன்களை வந்து உங்கள்கிட்ட கொடுத்து அதை பழுகி பெருக செய்து அற்புதங்களை நிகழ்த்தி என்ன பண்ணுறான் அப்படின்னா, எல்லாரும் சாப்பிடுவதற்கு வந்து ஒரு கருவியாக இருந்தானோ, அதே போல் இதோ இந்த நாளில் அல்லது எப்பொழுதெல்லாம் நான் வந்து நற்கருணை கொண்டாட்டத்தில் திருப்பலியில் பங்கெடுக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே என்னுடைய குறைகள் பலவீனங்கள் நிறைகள் எல்லா விதமான சொல்லண்ணா துயரங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எத்தனையோ திருப்பலிக்கு போகிறோம், பங்கெடுக்கிறோம், நாக்கு நட்டி நன்மை வாங்குகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறலை. ஆனால் ஒருத்தர் வந்து ஒரே ஒரு திருப்பலியில் தான் பங்கெடுத்தான். அந்த ஒரே ஒரு திருப்பலியில் பங்கெடுத்தான். அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் மீட்பை விடுதலை வந்து பெற்றுக்கொள்கிறான். அவன் யாரும் அல்ல, நல்ல கல்வன். அந்த நல்ல கல்வன் இயேசு ஆண்டவர் வந்து பாடுபடுறார், சிலுவையில் தொங்குறார். அந்த நேரத்தில் 2 கல்வர்கள் வந்து இடப்பக்கம் வலப்பக்கம் என்று வந்து தொங்க விடப்படுறாங்க. ஆனால் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா,
தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே, நான் பாவி, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, என்னோட இருக்கக்கூடியதை அவங்கள்ட்ட கொடுக்குறேன்ப்பா. நீங்கள் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளுங்க, என்னை ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுக்குறான். நம்மெல்லாம் ஆயிரக்கணக்கான திருப்பலியில் பங்கெடுத்திருக்கிறோம். ஆனால் இன்னும் நம்மளால் மீட்பை, விடுதலையை, ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற முடியலை. ஏன் அப்படின்னா, ஏனோ தானோ என்று நாம் ஆண்டவர்கிட்ட நாம் ஒப்பு கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த நல்ல கல்வனை போல இன்றைக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நம்மை நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நம்மை நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகளும் அப்படியே ஒன்றுமில்லாமல் போகிறது. பிரியமானவர்களே, இன்றொன்று அந்த பரிசேயர், அந்த வரித்த ஆயக்காரர், அந்த வரித்தண்டூர் ஓமை நம்ம லூக்கான செய்தியில் வாசிக்கிறோம். இப்போ பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோயிலுக்கு வர்றோம், கோயிலுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம். அந்த ஜெபத்தில் நம்ம பல நேரம் நியாயப்படுத்துகிறோம். நான் அப்படி பண்ண ஆண்டவரே, அவங்களுக்கு இவ்வளோ செஞ்சேன், இந்த கோயிலுக்கு இவ்வளோ செஞ்சேன், அந்த சாமியாருக்கு இவ்வளோ செஞ்சேன். அப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளவு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடிக்கிறோம். எப்படி அந்த பரிசேயர் தம்பட்டம் அடித்தாரோ, நான் 10 1 பங்கு கொடுக்குறேன், நோன்பு இருக்கிறேன், நான் அது ஜெபத்தில் ஈடுபடுறேன், எல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஆயக்காரனை போல, வரிதண்டுவரனை போல நான் இல்லை அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நீங்களும் நானும், நான் யோக்கிய, என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க நல்லவங்க கிடையாது, மோசமான ஆள் அப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பல நேரங்களில் இந்த திருப்பலியில் உட்காந்து நம்மை நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்காம, நம்முடைய குறைகள் பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளாமல், பாவத்தை அறிக்கையிடாமல், அப்படியே ஒரு மேதாவித்தனமாக மேட்டுமைத்தனத்தோட இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, அந்த வரி தண்டுபவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அதே போல இந்த நல்ல கல்வனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா, வரி தண்டுபவரை போல, சரிங்களா? அதே போல நல்ல கல்வனை போல நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட, குறிப்பாக அந்த நற்கருணை ஆண்டவர்கிட்ட நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கிறப்ப இந்த ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, எப்படி அந்த நல்ல கல்வனுக்கு விடுதலையை கொடுத்தாரோ, பேரின்பத்தை கொடுத்தாரோ, அதே போல நமக்கும் பேரின்பத்தையும் நிலை வாழ்வையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று கொடுப்பார். ஆகவே நம்பிக்கையோடு இந்த ஜெப வழிபாட்டில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இந்த உலகத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்வு மாற்றம் பெறட்டும் ஆண்டவரே, என்னுடைய தொழில்கள் முன்னேற்றம் அடையட்டும் ஆண்டவரே, நிரந்தர வேலை வாய்ப்பு வருமானம் கிடைக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து இந்த ஆராதனை பாடல் வாயிலாக ஜெப வழியாக ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபிப்போம். ஆம் ஆண்டவரே, இயேசுவே தெய்வமே, நீர் என்னை தொடும் ஆண்டவரே. இதோ என்னுடைய கண்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் கண்கள் அபிஷேகம் பெற வேண்டும் ஆண்டவரே. கண்தான் உடலுக்கு விளக்கு என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. தெய்வமே, இதோ எங்களுடைய கண்கள் நல்லவற்றையே காண வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த மக்கள் அவர்கள் உண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீது நீர் பரிவு கொண்டது போல, இரக்கம் கொண்டது போல ஆண்டவரே, இது இந்த நற்கருணை ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய
ஆண்டவரே, ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களை நீர் தொடும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே தெய்வமே, இதோ உம்முடைய இரக்க கண்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் கடந்து வருவதாக. எங்களுடைய கண்கள் உம்முடைய கண்களாக மாற வேண்டும். ஆண்டவரே தெய்வமே, இதோ பல நேரங்களில் பரிசேயர்களைப் போல நாங்கள் வாழ்கிறோம். எங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை நாங்கள் பார்க்காமல் ஆண்டவரே அடுத்த மனிதனுடைய குறைகளையே நாங்கள் பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய பார்வைகள் மாற வேண்டும். எங்கள் கண்களை தொடும் ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உம்முடைய கண்களாக மாற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவே, நீர் தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆம் ஆண்டவரே, இதோ என் காதுகளை உம்முடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா ஆண்டவரே இயேசுவே, இது நல்லவற்றை கேட்கவும் அவற்றை அறிக்கையிடவும் ஆண்டவர் உமக்கு துணை புரிவாராக என்று நாங்கள் திருமுழுக்கு பெற்ற பொழுது குருவானவர் எங்களுடைய காதுகளிலும் எங்களுடைய உதட்டிலும் சிலுவை அடையாளம் மறைந்தார். ஆண்டவரே ஆண்டவரே, நல்லவற்றையே நாங்கள் கேட்க வேண்டும். அப்பா இதோ இந்த உலகத்தில் ஏராளமான நற்செய்திகள் இருக்கின்றன, நல்ல காரியங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆண்டவரே, நல்லவற்றை கேட்காமல் தேவையில்லாதவற்றை நாங்கள் பேசி இருக்கிறோம். அதை கொண்டு நாங்கள் தேவையில்லாத காரியங்களை செய்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் காதுகள் அபிஷேகம் பெற வேண்டும். ஆண்டவரே, எங்கள் காதுகள் ஆண்டவரே நல்லவற்றையே கேட்க, பிறருக்கு நல்லவற்றையே அறிவிக்கக்கூடியவையாக மாற எங்கள் காதுகளை அபிஷேகம் செய்யும். தொடும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இயேசுவே, நீர் தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆம் ஆண்டவரே, நாங்கள் சீராக் புத்தகம் அதிகாரம் 51 வாசிக்கிறோம். அப்பா ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்திருக்கிறார், அந்த நாவை கொண்டு அவரை புகழ்வேன் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே தெய்வமே, இதோ என்னுடைய வாயினை நாவினை புனிதப்படுத்தும். அப்பா என்னுடைய நாவு நல்லவற்றையே பேச வேண்டும். ஆண்டவரே, பிறருக்கு ஆறுதலை கொடுக்க, பிறருக்கு நம்பிக்கையை கொடுக்க, பிறரை திடப்படுத்த, பிறருடைய ஆண்டவரே வாழ்வில் ஆறுதலை கொடுக்க என்னுடைய நாவு உம்முடைய நாவாக மாற வேண்டும். ஆண்டவரே, இதோ என்னுடைய நாவினால் உம்மை நான் புகழ வேண்டும். அப்பா ஆண்டவரே, என்னுடைய நாவுகள் அபிஷேகம் பெறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இயேசுவே, நீர் தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, இயேசுவே, நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே ஆண்டவரே, என் கரங்களை உம்முடைய பிரசனத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா ஆண்டவரே, நல்லவற்றையே என்னுடைய கரங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவரே, பிறருக்கு உதவும் கரங்களாக, பிறரை அரவணைக்கும் கரங்களாக, பிறருக்கு வழிகாட்டும் கரங்களாக, நல்ல காரியங்களை செய்யும் கரங்களாக என்னுடைய கரங்கள் மாற வேண்டும். அப்பா தெய்வமே, என் கரங்களினால் செய்த குற்றங்களை எல்லாம் பொறுத்தருள்வீராக. உம்முடைய ஆசீர்வாதம் என்னுடைய கரங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆணி பழுதேற்ற கரத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தம் ஆண்டவரே என் மீது கடந்து வருவதாக. என் கரங்களினால் செய்த எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் எனக்கு விடுதலை தருவதாக. சாப கட்டுகளிலிருந்து ஆண்டவரே விடுதலை தருவீராக. நிரந்தர வேலை வாய்ப்பை தருவீராக. பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பீராக. நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே 100 மடங்கு பலன் கொடுப்பனவாக என்று சொல்லி நம்முடைய கரங்களை நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுத்து கரங்களுடைய அபிஷேகத்திற்காய் நாம் அன்றாடுவோம். இயேசுவே, நீர் தொட்டால் போதும், என்
அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆம் ஆண்டவரே, என்னுடைய கால்களை நீர் புனிதப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, நானே உலகின் ஒளி வழி என்று சொன்னீரப்பா. உம்மை நாங்கள் பின்பற்ற வேண்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆனால் தெய்வமே, உம்மை நாங்கள் ஆதாயமாக்கிக் கொள்ளாமல் ஆண்டவரே, உலக மாயை, உலக சிந்தனை, உலக கவலை, உலக நாட்டங்கள் அதவற்றிற்குள்ளாய் நாங்கள் ஓடுகிறோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களை நிரப்பும்படியாய், எங்களுடைய கால்களை புனிதப்படுத்தும்படியாய், நாங்கள் போகிற பாதைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், ஆண்டவரே பிறருக்கு வழிகாட்டக்கூடிய பாதையாக எங்களுடைய வாழ்வு அமைந்திடும்படியாய், எங்களுடைய கால்களை புனிதப்படுத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆம் ஆண்டவரே, என் இதயம் உம்முடைய இதயமாக மாற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தங்கும் ஆலயம் என்று நாங்கள் குறிந்திருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 19 வாசிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, நீர் தங்கும் இந்த உடலாகிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கசப்புணர்வுகள், வன்மங்கள், பழிவாங்கக்கூடிய எண்ணம் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் வேரோடு அப்புறப்படுத்தப்படும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் இதயம் உம்முடைய இதயமாக மாற வேண்டும். நடமாடும் ஆலயங்களாக நாங்கள் உருமாற வேண்டும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி இதயத்தை ஒப்பு கொடுத்து, இதயத்தை இறைவன் ஆளுகை செய்ய வேண்டுமாய், இதயத்தில் குடிகொள்ள வேண்டுமாய் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக, எங்களை பலப்படுத்துவதற்காக, ஆண்டவரே எங்களை வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நாளில் என் பிள்ளைகள் வெறுமையாய் செல்லாதபடி உம்முடைய வல்லமையினால் என் பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் போகிற பாதைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எந்த விதமான தடைகளும் விபத்தும் ஆபத்தும் ஏற்படாத வண்ணம் உம்முடைய தூதர்களை கொண்டு காத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் தகப்பனே, என் பிள்ளைகளுடைய எல்லா விதமான உடல் நோயிலிருந்தும் விடுதலை பெறுவார்களாக. வார்த்தை அனுப்பி என் பிள்ளைகளுக்கு விடுதலை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, என் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை ஆசீர்வதிப்பீராக. வானகத்தின் பலகணிகளை திறந்து என் பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அமைதி கடந்து வருவதாக, ஒற்றுமை கடந்து வருவதாக, சமாதானம் கிடைப்பதாக. ஆண்டவரே இயேசுவே, இதோ என் பிள்ளைகள் உமக்கு சாட்சியாய் வாழ்வார்களாக. இவற்றையெல்லாம்
எங்கள் ஆண்டவரை மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். வானை நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆழமான சிந்தனை, நம்மிடம் இருக்கக்கூடியவற்றை கடவுளிடம் கொடுக்கின்ற பொழுது கடவுள் அதை 2 மடங்காக இரட்டிப்பான நன்மைகளை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் என்பதனை நமக்கு எடுத்துரைக்கிறார். 5 அப்பங்கள் 2 மீன்கள் ஒரு பொடியை ஆண்டவர்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த இடத்துல பார்க்குறோம், ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பற்றாக்குறைகள், நம்முடன் நாம் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள், இடர்பாடுகள், ஒருவேளை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள், அது நன்றி எதுவாக இருந்தாலும் அதை இந்த பலிபீடத்தில் ஆண்டவருடைய பிரசனத்திற்கு முன்பாக நாம் சமர்ப்பிப்போம். நம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னா அதை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்க போகிறார். அற்புதங்களை, வல்ல செயல்களை செய்ய இருக்கிறார். ஆகவே கண்களை மூடி 2 கரங்களையும் குவித்து கொண்டு இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். எப்படி அந்த சிறுவன் 5 அப்பங்கள் 2 மீன்களை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தானோ, அதே போல நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். குறைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அவற்றை நிறைகளாக, நிறைவுள்ளதாக மாற்றுவார். அப்படிப்பட்ட அருள்வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையான மனத்தினரின் ஒளியும் எதிர்நோக்குமாக இருப்பவரே, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் இதயங்கள் உமக்கு ஏற்ற மன்றாட்டை புரிவதாலும் என்றும் உமது புகழை கடமை உணர்வோடு பறைசாற்றுவதாலும் உம்மை என்றும் மேன்மைப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 34 முதல் 42 முடிய. அந்நாட்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெயுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறி போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்?
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 15 வரை. இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுதே. அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுதே. பயணமாகுவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே. வாழ்ந்திடுவே, நான் வாழ்ந்திடுவே. அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவே. சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் சிறப்பான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்ம ஒருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே,
நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் செபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.